வெல்கம் டு தி சேனல். இந்த வீடியோவில் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் டெலிவரி ஜாபில் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா வரக்கூடிய ஆர்டர்ஸ் எப்படி எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறது, அண்ட் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீ அமௌண்ட் நம்ம பே பண்ணணும், டெய்லி வீக்லி எவ்வளோ நம்ம சம்பாதிக்கலாம், இதில் எவ்வளோ இன்கம் நமக்கு கொடுக்குறாங்க, அண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ஏ டு இசட் எல்லா டீட்டெயிலும் இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரையும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணுறீங்க, இல்லை வேறு யார் மூலியமாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு போனஸ் அமௌண்ட் மாதிரி எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காது. இதுவே என்னோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி என்னுடைய ரெஃபரல் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு 3000 ருபீஸ் ரெஃபரல் போனஸ் அமௌண்ட் கிடைக்கும். அதில் 2000 ருபீஸ் நான் உங்களுக்கு தந்துடுறேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களை ரெஃபர் பண்ணுறேன். நான் உங்களை ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா சில ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற டார்கெட் இருக்குது. அது வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் ரெஃபரல் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஆனால் அது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க கூட அது ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா 100% கேரண்டீடாக உங்களுடைய ரெஃபரல்ஸை 2000 ருபீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரெஃபரல் ஷேர் ஆஃபர் வந்து எப்போதுமே இருக்கும். என்னுடைய வீடியோ பார்த்து என் மூலிமா ஜாயின் பண்ணுறவங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஜென்யூனிட்டி இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெஃபரல் ஷேரிங் ஆஃபரோட நிறைய ஜாப் பற்றின வீடியோஸ் இனிமேல் வரும். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் நம்மளுடைய ஒர்க் நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராசரி ஐட்டம் டெலிவரி பண்ணுறது. அதாவது வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை ஸ்டோர்லேருந்து கலெக்ட் பண்ணி கஸ்டமர் லொக்கேஷனில் கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வருவோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் ஆன்லைன் ஆப் மூலயமா அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்துட்டு ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ண அடுத்த செகண்டே நியர்பையில் உள்ள ஸ்டோரில் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ ஸ்டோருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணுற ஸ்டோர் கீப்பர்ஸ் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளேயே அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதை டெலிவரி எக்ஸிக்யூட் ஆகும். நாம வந்து பார்த்தீங்கன்னா, அதை கலெக்ட் பண்ணி கஸ்டமர் லொக்கேஷனில் கொண்டு போய் நம்ம டெலிவரி பண்ணிட்டு வருவோம். இந்த ஆர்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 5 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே மட்டும் தான் டெலிவரி வரும். ஷார்ட் டிஸ்டன்ஸ் டெலிவரி மட்டும் தான் நம்ம இதில் டெலிவரி பண்ண போகிறது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டாமார்ட் ஆப் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணுறது, ஆப் ரிஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஆர்டரை எப்படி எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இன்ஸ்டாமார்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாத்துக்கும் பர்மிஷன் ஆக்சஸ் கேட்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு அலோ அப்படிங்கிறது கேட்குறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷனே சூஸ் பண்ணிக்கோங்க. வைல் யூஸிங் தி ஆப் அப்படின்னு கேட்கும். அதுவும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அலோ ஆல் தி டைம் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறது கேட்கும். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். அதில் ஒர்க் செட்டிங், ப்ரொஃபைலு, பேஜ் ஜாயினிங் ஃபீ அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஒர்க் செட்டிங் இந்த ப்ளூ கலர் கண்டினியூங்கிறத வந்து ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டோர் லொக்கேஷன் சூஸ் பண்ணுறது வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லொக்கேஷன் எடுத்துகிட்டு நியர்பையில் உள்ள ஸ்டோர் வந்து அதுவே உங்களுக்கு அசைன் ஆகும். ஸோ அந்த ஸ்டோரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஸ்டோருடைய அட்ரஸ்ஸு எல்லாமே வரும். அதில் கூகுள் மேப்ஸ்ன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு மேப் லொக்கேஷன் வந்துட்டு ஓப்பன் ஆகி, நீங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ஸ்டோருக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படிங்கிறது ஷோ ஆகும். அதுவும் செக் பண்ணிக்கோங்க. கன்ஃபர்ம் செலக்ஷன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஒர்க் செட்டிங் கம்ப்ளீட்டட்னு வந்துரும். அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் செட்டிங்கில் போயிட்டு ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். நேமு, லாஸ்ட் நேமு, அப்புறம் இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மேலா, ஃபீமேலா சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா, அடுத்து வந்து ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்கும். ஆதார் கார்டு நம்பர் போட்டிங்கன்னா, உங்களோட லிங்க்கான மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ ஓடிபி என்டர் பண்ணீங்க அப்படின்னா, ஆதார் கார்டு வெரிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு. அதேமாதிரி பேன் நம்பர் போட்டிங்க அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு உடனே வெரிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செல்ஃபி ஃபோட்டோ. ஸோ செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா, அதுவும் உங்களுக்கு உடனே வெரிஃபை ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 1 or 2 ஹவருக்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு ஐடி கிரியேட் ஆகிடும். ஸோ ஐடி கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஆப் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்பில் வந்துட்டு கோ ஆன்லைன் டெலிவரி ஆர்டர்னு க்ரீன் கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் போகும். அப்படின்னா மேலே ஆஃப்லைன்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா, ஆன்லைன் போயிட்டு உங்களுக்கு ஸ்டோர் லொக்கேஷன் போகிறதுக்கான மேப் லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு கரெக்டாக மேப் லொக்கேஷன் பார்த்து நீங்கள் ஸ்டோர் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டு ஒரு டைம் ஆஃப்லைன் போட்டு ஆன்லைன் போட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த லொக்கேஷன் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அலாரம் சவுண்டு மாதிரி வந்துட்டு ஒரு QR கோடு ஸ்கேன் பண்ணுற மாதிரி வரும்.
அதில வந்து நீங்க QR கோடு நீங்க உள்ற இருக்கும் ஸ்டோருக்குள்ள. அத போய் நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க நார்மலா கன்டின்யூ குடுத்தாலே அந்த ஸ்டோர் லொகேஷன் எடுத்துக்கிட்டு, நீங்க ஸ்டோர் லொகேஷன் நியர்பைல வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆர்டர் வரும் அப்படின்ற மாரி ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரீச்டு பிக்கப் லொகேஷன் குடுத்துட்டு எஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அலார்ம் சவுண்டு மாரி வந்துட்டு கன்ஃபர்ம் ஆர்டர்ன்னு கேட்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் வரும். இதில நம்பர் மாரி குடுத்துருப்பாங்க. பிஜின் ஹோல் சொல்ட்டு இதில 5ன்னு போட்டிருக்கு இல்லைங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்துட்டு போற பார்சல் டெலிவரி பண்ண போறீங்களா, அந்த பார்சல்ல வந்து அந்த பேக் வந்துட்டு அந்த ஒவ்வொரு நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த ரேக்ல இருக்கும். அந்த நம்பர்ல தான் அந்த பேக் வந்து வச்சிருப்பாங்க. அந்த பேக்க நீங்க கரெக்ட்டா பார்த்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேக் 1 அப்படிங்கிறது ஒரு பேக் தான் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. அடுத்த ஐட்டம் வந்து 6 ஐட்டம் அந்த பேக்ல இருக்கு அப்படிங்கிறது. அத கரெக்ட்டா நீங்க பார்த்து எடுத்துக்கணும். அதனால வெரிஃபை பேக் டூ பிக்கப்ங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு QR கோடு ஸ்கேன் பண்ற மாரி வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்லேயே வந்துட்டு QR கோடு மாரி வச்சிருப்பாங்க. அந்த QR கோடு நீங்க ஸ்கேன் பண்ணா மட்டும் தான், உங்களுக்கு அந்த ஆர்டர் எடுத்துட்டு, அந்த ஆர்டர்ல என்னென்ன அ அக்செப்ட் ஆயிருச்சு. அதாவது அந்த ஆர்டர் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதில வந்து என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு, அப்புறம் கஸ்டமர் நேம் எல்லாம் நெக்ஸ்ட் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கியூஆர் கோட நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, என்டர் கோடுன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த கியூஆர் கோடு கீழயே வந்து நெறைய நம்பர் குடுத்துருப்பாங்க. அதில கடைசியா வந்து ஒரு 4 நம்பர் அந்த 4 டிஜிட்ட மட்டும் நீ இதில என்டர் பண்ணீங்கனாலும், உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆர்டர் வந்துட்டு அக்செப்ட் ஆயிடும். அது என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் நேமு, அப்புறம் மேப் லொகேஷனு இதெல்லாம் காமிக்கும். அந்த மேப்ஸ்ங்கிறது கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இந்த மாரி உங்களுக்கு வரும். பாப்பப் மாரி வரும். ஐ வில் ரிட்டர்ன் தி பேக் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேக்க நீங்க ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு பெர் பேக்கு ₹220 வந்து உங்க அக்கவுண்ட்ல டிடக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது ஐ வில் ரிட்டர்ன் தி பேக்ன்னு கிளிக் பண்ணினதுக்கப்புறம், உங்களுக்கு வந்து மேப் லொகேஷன் வந்து காமிக்கும். அது கரெக்ட்டா மேப் லொகேஷன் பார்த்துட்டு, நீங்க கஸ்டமர் லொகேஷன் வந்துட்டு ட்ராவல் பண்ணி நீங்க போயிட்டு ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதிலேயே வந்து ரீச் கஸ்டமர் லொகேஷன்ங்கிறது இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு செல்ஃபி ஃபோட்டோ இது எப்பயாவது கேட்கும். அத கிளிக் பண்ணி உங்க செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு, கன்டின்யூ குடுத்தீங்க அப்படின்னா, ரீச் கஸ்டமர் லொகேஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த மாரி அடுத்த பேஜ் உங்களுக்கு காமிக்கும். அத ஓகே குடுத்துட்டு, டெலிவரி கோட் வெரிஃபிகேஷன் ட்ரிக் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இத கிளிக் பண்ணீங்கன்னா, கஸ்டமருடைய எந்த நம்பர்ல அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாலும், அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் போகும். அந்த ஓடிபி வாங்கி அவங்கள்ட்ட கஸ்டமர் கிட்ட நம்ம வாங்கி என்டர் பண்ணணும். என்டர் பண்ணா தான் அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியும். அத என்டர் பண்ணதுக்கப்புறம் டெலிவரி கம்ப்ளீட்டட்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டெலிவரி கம்ப்ளீட் ஆயிட்டு, உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆர்டருக்கு நீங்க எவ்வளோ கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். இப்போ டோட்டலா நான் வந்துட்டு 2.4 கிலோமீட்டர் வந்து நான் டிராவல் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ₹39 அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது பெர் கிலோமீட்டருக்கு ₹16.5 அப்படிங்கிறத எனக்கு ஆட் பண்ணி ₹39 அப்படிங்கிறது இந்த ஆர்டருக்கு எனக்கு அமௌண்ட் கிடைச்சிருக்கு. நம்ம ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா, திரும்ப வந்து ஸ்டோருக்கு போறதுக்கான மேப் லிங்க் காமிக்கும். அத கிளிக் பண்ணி நம்ம ஸ்டோர் லொகேஷன் ரீச் ஆயிட்டு, நம்ம கையில வச்சிருக்க பேக்க போயிட்டு ரிட்டர்ன் பண்ணிறணும். ரிட்டர்ன் பண்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டு நம்ம குடுத்துட்டோம்னா, அவங்க அத ஸ்கேன் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம பேர்ல கரெக்ட்டா ஆட் ஆயிடும். இதே மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆர்டர் நம்ம வந்து எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாமார்ட்ல நமக்கு எவ்வளோ இன்சென்டிவ் குடுக்குறாங்க அண்ட் டெய்லி, வீக்லி இதில நம்ம எவ்வளோ வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இன்சென்டிவ் வந்துட்டு இதில குடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி இன்சென்டிவ். டெய்லி வந்துட்டு நீங்க எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு இன்சென்டிவ் வரும். இதில ட்ரிப் கவுண்ட் அப்படின்னு குடுத்துருக்கிறது வந்துட்டு, எவ்வளோ ஆர்டர் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, மேல வந்துட்டு அதுக்கு எவ்வளோ இன்சென்டிவ் அமௌண்ட் அப்படிங்கிறது. நீங்க ஒரு 30 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு 500க்கு மேல இன்சென்டிவ் வருது. அதிகபட்சமா ஒரு 40 ஆர்டர் 40க்கு மேல பண்றீங்கன்னா, ஒரு 600லேருந்து ஒரு 775 வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு இன்சென்டிவ் வரும் அப்படிங்கிறது இதில குடுத்துருக்காங்க. கண்டிஷன்ஸ்ன்னு சொல்லி அத குடுத்துருக்காங்க. இந்த இன்சென்டிவ் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு இந்த கண்டிஷன்லாம் வந்து நீங்க கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு 3 ஸ்லாட் வந்து நீங்க இதில குடுத்துருக்க மாரி நீங்க வந்துட்டு அந்த டைமிங்ல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பிளஸ் வந்துட்டு ஒரு ஆர்டருக்கு மேல ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் தான் கண்டிஷன். இது கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இன்சென்டிவ் அமௌண்ட் உங்களுக்கு வந்துரும். இன்சென்டிவ் வந்து இதில குடுத்துருக்க மாரி தான் உங்களுக்கு எப்பவுமே வருமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. இது வந்து இன்சென்டிவ் டெய்லி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இத விட அதிகமாவும் உங்களுக்கு வரலாம், இல்ல கம்மியாவும் வரலாம். உங்களுக்கு வந்து டெய்லி ஆப்ல வந்துட்டு அப்டேட் ஆகும். நீங்க எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணா எவ்வளோ இன்சென்டிவ் வரும் அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கேத்த மாரி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். அதுபோக இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வீக்கெண்டு, மந்த் எண்டு, அப்புறம் வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல, இயர் எண்டு இந்த மாரி டைமிங்ல அப்புறம் மழை டைமிங்லாம் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா, ஒரு ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 40, 50 இது வரைக்குமே வந்து எக்ஸ்ட்ரா குடுப்பாங்க. அப்புறம் ரெயின் டைம்ல ஒர்க் பண்றீங்கன்னா, ரெயின் சர்ஜ் அப்படின்ட்டு ஒரு ஆர்டருக்கு ₹20-30 ₹40 அந்த மாரிலாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாரி டைமிங்லாம் நீங்க யுட்டிலைஸ் பண்ணி நல்லா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 2 to 3 டேஸ் வரைக்கும் நீங்க கன்டினியூவா ஒர்க் பண்ணா என்ன ஏர்ன் பண்ணுவீங்களோ, அத நீங்க ஒரே நாள்ல ஏர்ன் பண்ண முடியும்.
ஸோ நெக்ஸ்ட்டு இதில் டெய்லி, வீக்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க பார்ட் டைமா ஒர்க் பண்றீங்க. ஒரு 5 டூ 6 ஹவர்ஸ் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 400லேருந்து ஒரு 600க்குள்ள உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துட்டு வரும். இதுவே நீங்க ஃபுல் டைமா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்றீங்க. ஒரு 8 ஹவர்ஸ், 10 ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ் அந்த மாரி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 1000லேருந்து 1500 அப்படின்ட்டு. நீங்க இப்போ காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்றீங்க. ஒரு 12 ஹவர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, வந்துட்டு ஒரு 2000 வரைக்குமே பெர் டேக்கு நீங்க வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுவே வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபுல் டைமிங் பார்க்காம ஒரு ஆர்டர் நீங்க ஒரு 30 ஆர்டருக்கு மேல கம்ப்ளீட் பண்றீங்க. ஒரு 40 ஆர்டர் அந்த மாரிலாம் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெர் வீக்ல வந்துட்டு ஒரு 8000லேருந்து 15,000 வரைக்குமே நீங்க வந்துட்டு இதில மேக்ஸிமம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில குடுத்துருக்க ஏர்னிங் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நியர்பைல உள்ள ஸ்டோர்ல உள்ள ஒரு ரைடர் வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணது தான். அவர் வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்குமே வந்துட்டு ஒர்க் பண்றேன் அப்படின்றாரு. அதாவது பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 14 டூ 15 ஹவர்ஸ் வரைக்குமே அவரு லாகின்ல இருந்து ஆர்டர்ஸ் எடுத்து ஒர்க் பண்றேன் அப்படின்றாரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே வந்து 2000 அப்படின்ட்டு ஏர்ன் பண்ணியிருக்காரு. வீக்லி டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 15,000 வரைக்குமே ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாரி நீங்க எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாரி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பெர் டேக்கு வந்துட்டு ஒரு 40 ஆர்டர் வரையும் எடுக்கிறேன் அப்படின்றாரு. 30 ஆர்டருக்கு மேல எப்படியும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். 40 டூ 45 ஆர்டர் வரைக்குமே நான் எடுத்து கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்றாரு. ஸோ அதனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெர் டேல வந்து 2000க்கு மேல ஏர்னிங்ஸ் வருது. இப்போ அந்த மாரி நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாரி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். அப்படி இல்ல நான் ஒரு 10 ஹவர்ஸ் இல்ல ஒரு 8 டூ 10 ஹவர் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1000லேருந்து ஒரு 1500 அந்த மாரி வரும். உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில நீங்க ஒர்க் பண்றதுக்கு ஏத்த மாரி டீசென்ட்டா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க பார்ட் டைமா ஒர்க் பண்ணாலுமே ஒரு 5 டூ 6 ஹவராவது நீங்க ஒர்க் பண்ணணும். 5 ஹவர்ஸ் கம்மியா ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா, அப்ப தான் நீங்க இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ற மாரி ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஹவர்ஸ் கம்மியா ஒர்க் பண்ணீங்கன்னா, ஆர்டரும் கம்மியா தான் பண்ணுவீங்க. அப்போ இன்சென்டிவ் எலிஜிபிள் ஆகாது. அப்போ ஏர்னிங்ஸ் உங்களுக்கு வந்து கம்மியாயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற பைக் வந்து நல்லா மைலேஜ் குடுக்குற பைக்கா யூஸ் பண்ணுங்க. அப்ப தான் வந்து உங்களுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் கம்மியாகி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அதிகமா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டோர் வந்துட்டு மெயினான ஏரியால உள்ள ஸ்டோரா இருக்கணும். ஏன்னா, உங்களுக்கு ஆர்டரே வராத கம்மியா வரக்கூடிய ஸ்டோர்ல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா, நீங்களும் ஆர்டர் கம்மியா தான் பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கம்மியா வரும். ஸோ நீங்க ஜாயின் பண்ற ஸ்டோர்ல வந்துட்டு ஒரு 1 ஆர் 2 வீக் ஒர்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆர்டர் வந்துட்டு கம்மியா வர மாரி இருக்கு. இல்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஆர்டர் ஸ்லோவா வருது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஆப்லயே வந்துட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணி உங்களுடைய ஸ்டோர வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவரைக்குமே நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கான ஏ டு இசட் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. அப்போ தான் வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஜாப் இல்லாதவங்களுக்கும் ஜாபும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் பற்றின ரெகுலரான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.